உங்களுடைய சொல், உங்க செயல், உங்களுடைய எண்ணம், இப்படி இருக்கக்கூடிய பல பதிவுகள், இந்த பல பதிவுகள் அப்படியே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி மறுபடியும் உங்களை என்ன செய்யுது? ரீடைரக்ட் பண்ணுது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும், நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். 4 பேருக்கு நீங்க உபகாரமா இருந்தா உங்களுக்கு உபகாரம் தேடி வரும். 4 பேருக்கு நீங்க இடைஞ்சலா இருந்தா உங்களை இடைஞ்சல் பண்றவங்க தேடி வருவாங்க. இது எல்லாம் யாரால நிர்ணயம் பண்ணப்படுகிறது? தெய்வத்தால. அப்படித்தானே? தெய்வம் என்ற கர்மாவால. சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரே வரியில அதை எழுதிக்கோங்க. குரு இறைவன், தெய்வம் கர்மா. கர்மான்னு எழுதுறதுக்கு பிராக்கெட்ல நீங்கன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா கர்மானா வேற யாரோட கர்மா கிடையாது. யாரோட கர்மா? உங்களுடைய சுய கர்மா. குருதான் இறைவன், குருதான் உங்களுக்கு இறைவன். அதனாலதான் நம்ம சித்தர்கள் வழிபாடு பண்றோம். ஏன் சித்தர்கள் வழிபாடு பண்றோம் நல்லா பாருங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல ரகசியங்களை இந்த உலகத்துக்கு எக்காலத்துக்கும் பயன்படுற மாதிரி அவங்க எடுத்து காட்டியிருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே குருமார்கள் யார் தான்? இந்த சித்தர்கள் தான். நம்ம இருக்கிற இடத்துக்கு தேடி வந்தே கொடுத்தவங்க இவங்க தானே. அப்படிப்பட்ட இந்த குருமார்களை நாம வழிபடுறது எதுக்காக? நம்மளுடைய கர்மாவில் நாம சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா யாருடைய சப்போர்ட் தேவை? சித்தர்களுடைய சப்போர்ட் தேவை. அதனால தான் நாம் அவங்களை இறைவனா நினைச்சு வழிபடுறோம். ஆனா இப்போ பக்தி மார்க்கத்துல மாதா பிதா குரு தெய்வத்துல குரு இல்ல, தெய்வம் இருக்குது. ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? மாதா இருக்குது, பிதா இருக்குது, ஆனா எது இல்ல? குரு இல்ல. யார் இருக்கிறா? தெய்வம் இருக்கிறா. அப்போ கர்மா இருக்குது, மாதா பிதா இருக்கிறாங்க. கரெக்ஷன் பண்றதுக்கான யார் இல்ல? குரு இல்ல. அதனால இந்த உலகத்துல நாளுக்கு நாள் என்ன செஞ்சுக்கிட்டே போகுது? கஷ்டம், பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகுது, கஷ்டங்கள் அதிகமாகிட்டே போகுது, விகாரங்கள் அதிகமாகிட்டே போகுது. அதாவது அசிங்கமான பல சம்பவங்கள் இந்த உலகத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்குது? நடந்துட்டு இருக்குது. ஸோ குருவோட உபகாரத்துல, குருவோட அந்த உபச்சாரங்கள், அந்த விதமான சொற்பொழிவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு இந்த மக்களுக்கு என்ன இல்லை? வாய்ப்பு இல்லை. ஆனா சரி, அப்போ இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய வாத்தியார்கள் எல்லாம் குருன்னு சொல்லலாமா? இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க படிச்சீங்க, காலேஜ் வரைக்கும் படிச்சீங்க, எங்கெல்லாமோ படிச்சீங்கல்ல. அப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பேர் என்னது? குருவரா? எழுத்தறிவித்தவன் இறைவன். எந்த எழுத்தைனா உங்க விதி எழுத்தை அறிவித்தவன் இறைவன். இப்ப இருக்கிறவங்க எந்த எழுத்தை அறிவிச்சிருக்காங்க? எக்கனாமிக்கல் எஜுகேஷன். இப்ப இருக்கிறது என்னது? எக்கனாமிக்கல் எஜுகேஷன். எஜுகேஷன் என்ன அப்படின்னா உங்களை அடையாளம் காட்டினா தான் அவர் குரு. சித்தர்கள் சொல்றாங்க நீங்க யாருன்னு அடையாளம் காட்டுற நபர் தான் யாரு? குரு. உங்களுக்கு மற்றவங்க யாருன்னு அடையாளம் காட்டினா அது மாதா பிதாவோட டியூட்டி. எக்ஸ்ட்ரா இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? சேர்ந்து பாக்குறாரு. அது மாதா பிதாவோட டியூட்டி. இந்த உலகத்துல உள்ள நல்லது கெட்டதை பூரா அவங்களுக்கு சொல்றது யாரு? மாதா பிதா. அது அவங்களுடைய டியூட்டி. அத இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர் ஷேர் பண்ணிக்கிறாங்களே தவிர ஆத்ம ஞானத்தை கொடுக்குறாங்களா? ஆத்ம ஞான பயிற்சிக்கு ஆசிரியர்கள் இருக்காங்களா? இல்ல. ஆனந்தத்தை கொடுக்கிறதுக்கு ஆசிரியர் இருக்காங்களா? இல்ல. அடுத்த பிறவி இல்லாத நிலையை உங்களுக்கு அடையிறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆசிரியர் இருக்காங்களா? இல்ல. அப்ப யார் இல்ல? குரு இல்ல. ஆனா கண்டிப்பா போகர் வருகையால இந்த உலகத்துல எண்ணற்ற குருக்கள் என்ன செய்வாங்க? உருவாகாங்க. அதுல நீங்களும் அந்த லிஸ்ட்ல வருவீங்க. ஏன்? இன்னைக்கு நல்ல விஷயங்களை கேட்கறீங்க இல்லையா? கேட்டுட்டு போய் என்ன செய்வீங்க? 4 பேருக்கு சொல்லுவீங்க. அப்ப 4 பேருக்கு நீங்க என்னவாயிடுவீங்க? குருவாயிடுவீங்க. ஆத்ம ஞானத்தை வாங்கிட்டு போய் அடுத்தவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அவருக்கு பேர் என்ன பேரு? குரு. நீங்க இப்ப என்ன வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? வாங்குறது யாருக்காக? உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்களுக்கு உண்டு. அடுத்து உங்களை சுத்தி வாழ்ற இந்த சமுதாய பிரதிநிதிகளுக்கு என்ன செய்யணும்? நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது நீங்க என்னவா மாறுவீங்க? குருவா மாறுவீங்க. அடுத்து நீங்க கத்து கொடுத்த நபர் 4 பேருக்கு அதை கத்து கொடுக்க ஆரம்பிச்சா அவங்க என்னவா மாறுவாங்க? குருவா மாறுவாங்க. அப்ப மறுபடியும் இந்த யுகத்துல எந்த மார்க்கம் வரும்? குரு மார்க்கம் வரும். அதோடைய ஆரம்ப பிரதிநிதிகளா நீங்க என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. அதுக்கு உண்மையிலேயே நீங்க என்ன செய்யணும்? பெருமைப்படணும். மார்தட்டி பெருமைப்படணும். உண்மையிலேயே நமக்கு இந்த கலியுகத்துல என்ன கிடைச்சிருக்குது? ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது.
நாமளும் ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு என்ன செய்யலாம்? ஆத்ம ஞானத்தை கொடுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? இப்ப ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க.